பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு வராத மிகப்பெரிய சவால் இன்றைக்கு அவருக்கு வந்திருக்கிறது. என்ன? இந்தியாவை காப்பாற்றுகின்ற மகத்தான பொறுப்பு இன்றைக்கு அவரிடத்தில் இருக்கிறது. சொன்னால் நம்ப மாட்டீர்கள், 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும்தான் டெல்லி அதிர்ச்சியோடு பார்க்கிறது. எங்க 39 பேர்த்த பார்த்தா அங்க இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்க. எங்கள்கிட்ட இங்க பருப்புலாம் வேகாது. என்ன காரணம்? திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் மதவாதத்தை எதிர்த்து, ஊழலை எதிர்த்து நிற்கின்ற ஒரே இயக்கம். அதனுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர் என்று அவர்கள் பிரமிப்போடு பார்க்கிறார்கள். எல்லாரும் அடிமையாயிட்டாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. அமலாக்கத்துறையா, வருமான வரித்துறையா, சிபிஐயா, எல்லாரும் பயப்படுறாங்க. பயப்படாத ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தான். இன்றைக்கு என்ன இந்தியாவுக்கு ஆபத்து? ஏன் இந்தியாவுக்கு ஆபத்துனோ தாளவாடியில் நான் பார்க்க இன்னும் பெருமையோடு சொல்றேன், இந்தியாவிலேயே எங்கும் இருக்காது. தாளவாடி மக்களாகி உங்களுடைய ஒவ்வொருவருடைய பாதங்களையும் நான் தொட்டு வணங்க வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த ஊர்ல தான் ஒரே காம்பவுண்ட், ஒரு பக்கம் மாரியம்மன் கோயில், அடுத்த பக்கம் சர்ச், நடுப்புற மசூதி. தாளவாடியில மட்டும்தான் ஒரே காம்பவுண்டுக்குள்ள 3 இருக்கு. நமக்குள்ள என்ன சண்டை? என்ன சண்டை? இதைத்தான் இந்த இயக்கம் விரும்புகிறது, இதைத்தான் நம்முடைய தலைவர் விரும்புகிறார், இதைத்தான் தமிழ்நாடு விரும்புகிறது, இதைத்தான் மோடி எதிர்க்கிறார், இதைத்தான் அமித்ஷா எதிர்க்கிறார். ஏன்டா ஒற்றுமையா இருக்கீங்க? சண்டை போடுங்க. சண்டை போட்டாதானே எனக்கு குழப்பம் வருகிறார் மோடி. மதச்சண்டை வந்தால்தான் நான் பிரதமராக இருக்க முடியும், அதற்காக பஞ்சமா பாதகத்தை செய்வோம் என்று சொல்லுகின்ற ஒரு ஆட்சியை இன்றைக்கு மத்தியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா என்று வருகிற போது நம்முடைய தலைவிதியை நாமே தீர்மானித்துக் கொள்வதற்கு தான் அம்பேத்கர் தலைமையில சட்டம் ஏற்றணும். இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு ஜனநாயக குடியரசாக, மதச்சார்பற்ற நாடாக, நீ சர்ச்சுக்கு போ, மசூதிக்கு போ, பெருமாள் கோயிலுக்கு போ, எங்க கோயில் போனாலும் போ, ஆனால் மொழியால் தமிழர்கள், நாட்டால் இந்தியர்கள் என்கின்ற உணர்வோடு இந்த நாட்டை கட்டமைத்தோம். அப்போ அரசியல் சட்டம் இருந்தால்தான் இந்தியா இருக்கும். அரசியல் சட்டம் இருந்தால்தான் எல்லா மொழியும் வாழும். அரசியல் சட்டம் இருந்தால்தான் எல்லா மதத்தினர் ஒற்றுமையா இருக்கலாம். அந்த அரசியல் சட்டத்தை இன்னொரு முறை நாங்கள் வந்தால் திருத்துவோடு சொல்றாங்க. திருத்திட்டு மதச்சண்டையை உருவாக்குவோம், இந்தியாவை நாங்கள் இப்படிதான் கொண்டமைப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. பாத்தீங்க, மணிப்பூர்ல ஒரு கிறிஸ்தவ பெண்ணை நிர்வாணமாக்கி 200 பேர் அழைச்சிட்டு போய் செல்ல படம் எடுக்கிறான், அப்புறம் கற்பழிக்கிறான். ஒரு முஸ்லீம் பொண்ணு 6 மாச கர்ப்பிணிய 13 பேர் கற்பழிக்கிறான். 6 வயசு குழந்தைய ஏறி பாறையில அப்படியே தூக்கி காலை தூக்கி அடி மண்டை சதறி உடைக்கிறான். இதுக்கெல்லாம் கேட்டா மதங்கிறான். இதை தமிழ்நாடு ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது என்பதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணாவால், பெரியாரால், கலைஞரால் பதப்படுத்தப்பட்ட இந்த மண்ணை காப்பாற்றுவதோடு இந்தியாவையும் காப்பாற்றக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு தலைவராக இன்றைக்கு இந்தியாவிலே இருப்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மனிதரை விட்டால் வேறு யாரும். ஆக அவர் செய்திருக்கிற இந்த அரிய பணிகளுக்காக, நலத்திட்ட உதவிகளுக்காக, நல்லாட்சிக்காக நாம் அவருக்கு துணை நிற்க வேண்டும்.